வணக்கம். நான் சுவே மணிசேகரன். அண்ணா பல்கலைக்கழகம் கோவை மண்டல வளாகத்தில் உதவி பேராசிரியராக கணிப்பொறியியல் துறையில் பணியாற்றி வருகின்றேன். மூக் கோர்ஸின் வாயிலாக இந்த தெளிவிலி தர்க்கத்தின் அடிப்படைகள் சம்பந்தமான இந்த பாடத்திட்டத்திற்காக தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பேசிக்ஸ் ஆஃப் ஃபஸி லாஜிக், அதாவது தெளிவிலி தர்க்கத்தின் அடிப்படைகள். இந்த தெளிவிலி தர்க்கமானது ஏன் நம்மிடையே தேவைப்படுகின்றது, இதனுடைய இன்றியமையாமை யாது, இந்த தெளிவிலி தர்க்கத்திற்கும் நம்முடைய அறுதிக்கணம் என்று வழங்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்ப் செட் என்று வழங்கக்கூடிய நம்முடைய நடைமுறை கணிதத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கண வகைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை என்பதை குறித்து நாம் விரிவாக இந்த காணொளியிலே நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மேலும் இந்த தெளிவிலி கணங்களுக்கு இடையேயான உறவுகள், அவற்றினுடைய உறுப்பு செயல்பாடு, அதாவது மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் எவ்வாறு அமைக்கப்படுகின்றது என்பதை குறித்தும் இந்த உரையிலே நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக, ஏன் இந்த தெளிவிலி தர்க்கம் நமக்கு தேவைப்படுகின்றது? அடிப்படையில் நம்முடைய மனித மூளையின் செயல்பாடு பல்வேறு உரிச்சொற்களை, அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் கொண்டு ஒரு பொருளை பற்றி நிர்ணயம் செய்கின்றது. ஒரு பொருளை பற்றி நாம் குறிப்பிடுகின்ற போது இது மிக உயரமானது, மிக தூரமானது, குறைந்த வெளிச்சம் உள்ளது, குறைந்த நேரமே நம்மிடையே உள்ளது என்பது போன்ற உரிச்சொற்களை, அட்ஜெக்டிவ்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி நம்முடைய முடிவுகளை நாம் வழங்குகின்றோம். நம்முடைய முடிவுகளின் மீது இத்தகைய இடைநிலை செயல்பாடுகள் பல்வேறு விதமான தீர்மானங்களை செலுத்தி வருகின்றன. ஆனால் இதற்கு மாறாக நம்முடைய கணிதத்தின் செயல்பாடும், கணிதத்தின் வாயிலாக இயங்கக்கூடிய நம்முடைய கணினியின் செயல்பாடும் இருமை, அதாவது பைனரி அடிப்படையிலானதாக விளங்குகின்றது. இந்த பைனரி டெசிஷன் அல்லது இருமை முடிவு என்பதே பல்வேறு விதமான ப்ரோக்ராம்ஸ், அதாவது நிரல்களில் தன்னுடைய அவுட்புட்டாக, அதாவது விடுவரலாக நமக்கு வழங்கப்படுகின்றது. இதை நாம் காணுகின்றோம். இந்த மனித மூளையின் செயல்பாட்டிற்கும் கணிதத்தினுடைய அதன் வாயிலாக இயங்கக்கூடிய கணினி போன்ற கருவிகளின் இருமை அடிப்படையிலான செயல்பாடுகளுக்கும் இடையேயான ஒரு பாலமாக ஃபஸி லாஜிக் அல்லது தெளிவிலி தர்க்கமானது நமக்கு வாய்த்துள்ளது. அதுவே இதனுடைய சிறப்பாகும். இந்த தெளிவிலி தர்க்கமானது கணிதத்தின் அடிப்படையில் செல்லக்கூடிய நேர்கோட்டு பாதையில் செல்லக்கூடிய சமன்பாடுகளின் இடையே அமைந்திருக்கக்கூடிய உறுதியின்மை சார்ந்த, அதாவது அன்சர்டனிட்டி என்று வழங்கப்படக்கூடிய, நாம் நிச்சயம் செய்ய முடியாத விஷயங்களை பற்றிய கருதுகோள்களை நம் முன்வைக்கின்றது. மேலும் நம்முடைய பல்வேறு பொறிகளும் எய்தர் திஸ் ஆர் தட், இது அல்லது அது என்று குறிப்பிடக்கூடிய பைனரி தர்க்கத்தின் வாயிலாக மட்டுமே, பூலியன் லாஜிக் என்று வழங்கக்கூடிய இருமை தர்க்கத்தின் வாயிலாகவே தன்னுடைய முடிவுகளை வழங்கி அவற்றினுடைய செயல்பாடுகளை நிர்ணயிக்கின்றன. ஆனால் இந்த ஃபஸி லாஜிக் அடிப்படையில், தெளிவிலி தர்க்கத்தின் அடிப்படையில் இதற்கு இந்த மூளையினுடைய செயல்பாட்டினையொட்டிய நிகர்நிலை முடிவுகளை எட்டுவதற்காக, அவற்றின் வாயிலாக நம்முடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்காக பெரிதும் உதவுகின்ற ஒரு கருவியாக இந்த தெளிவிலி தர்க்கம் நம்மிடம் அமைந்துள்ளது. சான்றாக நாம் காணுகின்ற போது இந்த புகைப்படத்தில் 4 மனிதர்கள் நின்றிருக்கின்றார்கள். இவர்களில் ஒருவரை நாம் உயரமான மனிதர் என்று நாம் கருதலாம், ஒரு மனிதரை உயரம் குறைவான மனிதர், குள்ளமான மனிதர் என்று நாம் கருதலாம். ஒரு மனிதரின் உயரம் 6 அடி இருக்கலாம், மற்றொரு மனிதரின் உயரம் 5.9 அடியாக இருக்கலாம். நம்முடைய கணிதத்தின், நம்முடைய நடைமுறை கணிதத்தின், அடிப்படை கணிதத்தின் வாயிலாக நாம் அணுகுகின்ற போது 6 அடி உள்ள ஒரு மனிதரை நாம் உயரமான மனிதர் என்று ஏற்றுக்கொள்வோம். 6 அடிக்கு சற்றேனும் குறைவான உயரம் கொண்ட ஒரு மனிதரை உயர்ந்த மனிதர் என்ற அந்த எல்லைக்குள் நாம் கொண்டு வர முடியாமல் செல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் ஏற்படுத்திட்டு வருகின்றது. இதனை தவிர்ப்பதற்காக ஃபஸி லாஜிக் நமக்கு வந்து உதவுகின்றது. இது கணிதத்தில் மட்டுமல்ல, கணிதத்தின் வாயிலாக பல்வேறு விதமான கோணங்களில் நாம் காணுகின்ற போது, உதாரணமாக இந்த பச்சை வண்ணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கிரீன் கலர் என்று குறிப்பிடக்கூடிய அந்த பச்சை வண்ணத்தினுடைய பல்வேறு விதமான வண்ண நிறைகளை நாம் இங்கே காண இயலுகின்றது. இந்த வண்ண நிறைகளுக்கிடையே நாம் காணுகின்ற போது ஒன்றினை நாம் பச்சை என்று ஏற்றுக்கொள்ளலாம், மற்றொன்றை ஒருவர் பச்சை அல்ல என்று ஒதுக்கலாம், அல்லது கொஞ்சம் பச்சையாக இருக்கிறது என்று குறிப்பிடலாம், அல்லது மிகவும் பச்சையாக உள்ளது, ஆழ்ந்த பச்சையாக உள்ளது என்று அவர்கள் அதற்கான தம்முடைய தீர்மானங்களை அவர்கள் வழங்கலாம். ஆனால் ஒரு கணிதத்தின் பார்வையில், ஒரு கணிப்பொறியின் பார்வையில் இதை காணுகின்ற போது இது பச்சை அல்லது பச்சை இல்லை என்ற இருவிதமான முடிவுகளை மட்டுமே நாம் எட்ட இயலும். ஆனால் ஃபஸி லாஜிக்
என்னும் இந்த மங்கு தர்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற தெளிவிலி தர்க்கமானது இவற்றுக்கு இடையேயான முடிவுகளுக்கும் தன்னுடைய இருப்பிடத்தினை வழங்குகின்றது. அதாவது இது மிகவும் பச்சையாக இருக்கின்றது, குறைந்த அளவிலான பச்சையாக இருக்கின்றது என்பது குறித்த சொல்லாடல்களை அது வழங்குகின்றது. அவ்வாறு நம்முடைய நடைமுறை வாழ்விலும் நம்முடைய மொழியின் வாயிலாக நாம் பயன்படுத்தக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எனப்படுகின்ற அந்த உரிச்சொற்களின் வாயிலாகவும் பல்வேறு விதமான தீர்மானங்களை நாம் நம்முடைய மூளையானது நிறைவேற்றுகின்ற போது அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றை கணிதத்தின் வாயிலாக செம்மைப்படுத்துகின்ற அரும்பணியினை இந்த ஃபஸி லாஜிக் ஆற்றி வருகின்றது. இந்த ஃபஸி லாஜிக்கினுடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக நாம் ஒரு பருந்து பார்வையின் வாயிலாக காணுகின்ற போது புகழ்பெற்ற கணித மேதையாக திகழ்ந்த பெர்னார்ட் ரசல் அவர்கள் தம்முடைய தெளிவிலா நிலை அல்லது ஃபஸி ஸ்டேட் என்பது குறித்து இயற்றிய ஒரு முக்கியமான ஆய்வுத்தாளானது 1923ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அப்போது அது கணித உலகிலே மாபெரும் அலைகளை அது உருவாக்கியது. இதன் பின்விளைவாக 1937ஆம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த புகழ்பெற்ற தத்துவ அறிஞராக விளங்கிய மார்க்ஸ் பிளாக் அவர்கள் தெளிவற்ற கணங்கள் அல்லது வேக் செட்ஸ் என்னும் சொல்லாட்சியை கொண்டு இந்த ஃபஸி லாஜிக்கினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய கருதுபொருளை அவர் அறிமுகம் செய்தார். இதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளின் தொடர் நிகழ்வாக 1957ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்த லாட்வி ஜெடே என்னும் பேராசிரியர் தெளிவிலி கணங்கள் அதாவது ஃபஸி லாஜிக் குறித்த தம்முடைய புகழ்பெற்ற ஆய்வுத்தாளினை வெளியிட்டார். இந்த ஆய்வுத்தாள் வெளியிட்ட போது அது நடைமுறை கணிதத்தில் இல்லாத பல்வேறு சிக்கல்களுக்கான தீர்வுகளை காண்பதற்காக அது முனைந்தது. அது குறித்த விவாதங்களும் பரந்த அளவிலே மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஃபஸி லாஜிக் என்பது ஏன் தேவைப்படுகின்றது என்பதை நாம் கண்டறிந்தோம். ஏனென்றால் இது மனித மூளையினுடைய செயல்பாட்டு விதத்தினை அதனுடைய இயங்கும் விதத்தை மிக நெருங்கிய முறையில் சென்று சேர்கின்றது. கணிதத்திற்கும் நம்முடைய மனித மூளைக்கும் இடையேயான ஒரு பாலமாக விளங்குகிறது என்பதை நாம் கண்டறிந்தோம். அடிப்படையில் கணிதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிறிஸ்ப் செட் என்று வழங்கப்படக்கூடிய அறுதி கணத்தை பற்றி இப்போது நாம் காண்போம். பிறகு அந்த அறுதி கணத்திற்கும் தெளிவிலி கணம் என்று வழங்கப்படக்கூடிய இந்த ஃபஸி செட்டுக்கும் இடையேயுள்ள வேறுபாடுகளை நாம் காண்போமாக. உதாரணமாக ஃபஸி என்னும் சொல்லை நாம் எடுத்துக்கொண்டால் தெளிவற்ற நிலை, மங்கிய நிலை என்று நாம் கருதுகின்றோம். இதற்கு மங்கு தர்க்கம் அல்லது தெளிவற்ற தர்க்கம், தெளிவிலி தர்க்கம் என்னும் சொல்லாடல்களை நாம் கணித பரப்பிலே காணுகின்றோம். இதற்கு மாறாக ஃபஸி என்னும் சொல்லுக்கு எதிர் பொருள் வழங்கக்கூடிய எதிர்ப்பதமாக விளங்கக்கூடிய சொல்லாட்சி அறுதி கணம் அல்லது கிறிஸ்ப் செட் என்பதாகும். ஃபஸி என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கிறிஸ்ப் என்னும் சொல்லாகும். இந்த கிறிஸ்ப் என்னும் சொல் எதனை குறிப்பிடுகின்றது என்றால் இது உண்டு அல்லது இல்லை என்று நிச்சயமாக நம்மிடையே அறுதியிட்டு கூறுகின்றது. ஓர் கணித அடிப்படையில் நாம் காணுகின்ற போது உதாரணமாக செட் அல்லது கணம் என்று நாம் குறிப்பிடுகின்ற போது அது ஒழுங்குமுறைப்படுத்தப்படாத வரிசைப்படுத்தப்படாத உறுப்புகளின் தொகுப்பாக கருதப்படுகின்றது. இட் இஸ் அன் அன்ஆர்டர்ட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அன்ஆர்டர்ட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்று குறிப்பிடுகின்ற போது அந்த எலிமெண்ட்ஸுக்கு நடுவே அந்த உறுப்புகளுக்கு நடுவே எந்த விதமான ஒரு ஆர்டரும் அமைந்திருக்காது. உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் 1, 2, 3 என்று 3 எண்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவை ஒரு கணத்தின் வாயிலாக நாம் ஒன்றுபடுத்துகின்ற போது அந்த 1, 2, 3 என்னும் அந்த 3 உறுப்புகளும் எந்த ஆர்டரில் வேண்டுமானாலும் எந்த வரிசை முறையில் வேண்டுமானாலும் அமைந்திருக்கலாம். உதாரணமாக 2, 3, 1 என்று அமைந்திருக்கலாம். இவை இரண்டும் ஒன்றுதான். இந்த 2 கணங்களும் ஒன்றுதான். ஏனென்றால் கணம் அல்லது செட் என்பது இவற்றினுடைய ஆர்டர் அல்லது வரிசைப்படுத்தலை பற்றி எந்த விதமான ஒரு கருதுகோளையும் நம்மிடையே முன்வைப்பதில்லை. இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு வே ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்றுதான் இந்த செட் என்னும் அடிப்படையானது கணிதத்தின் வாயிலாக வரையறுக்கப்படுகின்றது. இந்த கிறிஸ்ப் செட் என்பது என்ன குறிப்பிடுகின்றது என்றால் ஒரு உறுப்பு அல்லது ஒரு மெம்பர் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது இந்த கணத்தினுடைய உறுப்பினராக அமைந்திருக்கலாம் அல்லது உறுப்பினராக இல்லாமல் போகலாம். அவ்வளவுதான். நாம் ஒரு பட்டியலை தயாரிக்கின்றோம் அல்லது ஒரு கணத்தை தயாரிக்கின்றோம் என்னும் பொழுது அந்த கணத்திலே இந்த உறுப்பு இடம்பெறலாம் அல்லது இடம்பெறாமல் போகலாம். இந்த 2 வாய்ப்புகளைத்தான் அது நமக்கு வழங்குகின்றது, நம்முடைய கிறிஸ்ப் செட். ஆனால் நம்முடைய ஃபஸி செட் நமக்கு 2க்கும் மேற்பட்ட வாய்ப்புகளை அந்த உறுப்புக்கு வழங்குகிறது. அதாவது ஒன்று, அது அந்த கணத்தினுடைய உறுதியான மெம்பராக உறுப்பினராக இருக்கலாம் அல்லது அது உறுப்பினராக கூட இல்லாமல் இருக்கலாம். அதாவது 0 அல்லது 1 என்னும் இந்த 2 முடிவுகளுக்கு நடுவே உள்ள முடிவுகளையும் அது எடுக்கின்றது. உதாரணமாக நாம் கண்ட
பழைய உதாரணத்திலே நாம் காணுகின்ற போது அது பச்சை வண்ணமா அல்லது வெளிர் பச்சை வண்ணமா அல்லது ஆழ்ந்த பச்சை வண்ணமா என்னும் கேள்விகளை நான் முன்வைக்கின்ற போது அதற்குரிய ஒரு மெம்பர்ஷிப் வேல்யூவை, ஒரு உறுப்பு மதிப்பினை இந்த ஃபஸி லாஜிக்கானது நம்மிடையே வழங்குகின்றது. உதாரணமாக அது ஆழ்ந்த பச்சையாக இருக்கின்ற போது அதற்கு 1 என்ற மதிப்பை வழங்குகிறது. அதை பச்சை வண்ணமே அல்ல, அது பச்சை வண்ணத்துக்கு சிறிதும் தொடர்பற்றது என்னும்போது சுழி அல்லது 0 என்னும் மதிப்பினை அதற்கு வழங்குகின்றது. இதேபோன்று பல்வேறு விதமான மதிப்புகளை அவற்றின் இடைநிலைகளுக்கு அது வழங்க இயலும். இதேபோன்று உயரத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போதும், உஷ்ணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போதும், பல்வேறு விதமான பேராமீட்டர்ஸ் பற்றி குறிப்பிடுகின்ற போதும் அவற்றுக்கு இடைநிலை வேல்யூஸ், இடைநிலை மதிப்புகளை வழங்கக்கூடிய வல்லமை பெற்றதாக ஃபஸி லாஜிக் திகழ்கின்றது. உதாரணமாக நாம் இங்கே 2 கணங்களை காணுகின்றோம். முதல் கணம் ஒரு கிறிஸ்ப் செட் ஆகும், ஒரு அறுதி கணமாகும். இந்த அறுதி கணத்தில் 3 உறுப்புகள் இருக்கின்றன, 15, 27 மற்றும் 32. இப்போது நாம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றோம். 27 என்பது இந்த கணத்தின் ஒரு உறுப்பா? ஒரு கிறிஸ்ப் செட் நமக்கு வழங்கக்கூடியது 2 விடைகள் தான். ஆம், இது இதனுடைய உறுப்பு அல்லது இது இதன் உறுப்பு அல்ல. இங்கே 27 என்பது இந்த கணத்தின் உறுப்பாகும், எஸ் என்ற ஒரே ஒரு விடையை மட்டும்தான் அது வழங்குகின்றது. அதே போல நாம் ஒரு ஃபஸி செட்டை நாம் காணுகின்ற போது, ஒரு தெளிவிலி கணத்தை நாம் காணுகின்ற போது அது ஆம் அல்லது இல்லை என்னும் 2 விதமான இருமிநிலை விடைகளுக்கு இடைப்பட்ட விடைகளையும் அது வழங்குகின்றது. உதாரணமாக கீழ்காணுகின்ற இந்த ஃபஸி செட்டில் நாம் காணுகின்ற போது 5 உறுப்புகளை நாம் காணுகின்றோம். இந்த 6 உறுப்புகளை நாம் காணுகின்றோம். இந்த 6 உறுப்புகளுக்கும் உறுப்பு மதிப்புகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அவற்றை உறுப்பு வரை அல்லது டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் என்பது எதை குறிப்பிடுகின்றது? உதாரணமாக 1 என்னும் உறுப்பு 0.2 என்னும் உறுப்பு மதிப்பினை பெற்றுள்ளது. 2 என்னும் உறுப்பு 5 என்னும் உறுப்பு மதிப்பினை பெற்றுள்ளது. இந்த டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் ஒவ்வொரு உறுப்புக்கும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த உறுப்புகள் மதிப்பிடப்படுகின்றன. அவற்றின் உறுப்பு மறையானது வழங்கப்படுகின்றது. இந்த உறுப்பு வரை சிம்பல் வாயிலாக, குறியீட்டின் வாயிலாக குறிப்பிடப்படுகின்ற போது மியூ என்னும் குறியீட்டின் வாயிலாக வழங்கப்படுகின்றது. உதாரணமாக ஏ என்னும் கணத்திலே அமைந்துள்ள எக்ஸ் என்னும் உறுப்புக்கான மெம்பர்ஷிப் டிகிரி மியூ ஏ ஆஃப் எக்ஸ் என்னும் குறியீட்டின் வாயிலாக மேற்கண்டவாறு வழங்கப்படுகின்றது. இந்த உறுப்பு மதிப்பை நாம் காணுகின்ற போது மேற்கண்ட கணத்திலே, தெளிவிலி கணத்திலே 5 என்னும் உறுப்புக்கு வழங்கப்பட்டுள்ள உறுப்பு வரை அல்லது டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் 0.7 என்பதாகும். உதாரணமாக நாம் காணுகின்ற போது இவற்றை வரைபடத்தின் வாயிலாக நாம் சித்தரித்து காட்டுகின்ற போது ஒரு கிறிஸ்ப் செட் என்பது நம்முடைய வலதுபுறத்திலே நாம் காணப்படக்கூடிய உதாரணத்திலே காட்டுகின்ற போது நாம் அந்த கிறிஸ்ப் செட் என்பது எய்தர் திஸ் ஆர் தட், 0 or 1, சுழி அல்லது 1 என்னும் 2 நிலைகளை மட்டுமே நம் முன்னே வைக்கின்றது. ஆனால் நம்முடைய இடதுபுறத்திலே காணப்படக்கூடிய அந்த ஃபஸி செட் தன்னுடைய இயங்கும் விதத்தின் அடிப்படையில் இது பல்வேறு விதமான இடைநிலைகளையும் அது ஏற்றுக்கொள்கிறது. ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை நம் முன்னே வைக்கின்றது, முன்னிறுத்துகின்றது. இதுதான் இந்த ஃபஸி லாஜிக் என்னும் மெம்பர்ஷிப் வேல்யூ நம்முடைய வழங்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு வரையாகும். இந்த உறுப்பு மதிப்பானது பல்வேறு விதமான வடிவங்களிலே ஃபஸிஃபிகேஷன் என்னும் முறையிலே நம்மிடையே வழங்கப்படுகின்றது. உதாரணமாக இது முக்கோண வடிவிலே இந்த படத்திலே காட்டப்பட்டுள்ளது போல ஒரு வேல்யூ அல்லது ஒரு குறிப்பிட்ட மாறிக்கான, ஒரு குறிப்பிட்ட வேரியபிளுக்கான மதிப்பு அந்த ஃபஸி வேல்யூ வரையறுக்கப்படலாம். அந்த மியூ எக்ஸ் எனப்படக்கூடிய அந்த ஃபஸி வேல்யூ, அந்த டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் வழங்கப்படுகின்ற போது அது ஒரு முக்கோண வடிவிலே, ஒரு ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷனாக அது வடிவமைக்கப்படலாம். அல்லது ட்ரெபீசியம் எனப்படுகின்ற ஒரு அமைப்பிலே அந்த உறுப்பு வேல்யூ நம்முடைய வரையறுக்கப்படலாம். அல்லது அது ஒரு கேசியன் டிஸ்ட்ரிபியூஷன் என வழங்கப்படக்கூடிய கேசியன் கர்வ் வாயிலாக, கேசியன் வளைகோட்டின் வாயிலாக அது வரையறுக்கப்படலாம். அல்லது அது பெல் ஷேப்டு கர்வ் என்று வழங்கப்படக்கூடிய அந்த பெல் ஷேப்டு வடிவிலே மணி வடிவிலான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வாயிலாகவும் அந்த உறுப்பு மதிப்பு வழங்கப்படலாம். இங்கே ஒரு முக்கோண வடிவிலே எவ்வாறு இந்த ஃபஸி வேல்யூ வழங்கப்படுகிறது, டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் வழங்கப்படுகிறது என்பதை இங்கே நாம் காணுகின்றோம். இங்கே எக்ஸ் என்னும் இந்த வேரியபிள், இந்த ஒரு மாறியானது அடையப்பட்டுள்ள இந்த உறுப்பு மதிப்பானது ஒரு முக்கோண வடிவிலான ஒரு உறுப்பு மதிப்பினை பெற்றுள்ளது. இந்த அறுதி கணத்துக்கும் தெளிவிலி கணத்துக்கும் இடையேயான வேறுபாட்டை நாம் மற்றொரு உதாரணத்தின் வாயிலாக இங்கே காணுகின்றோம். ஒரு பொருள் குளிர்ச்சியாக உள்ளதா அல்லது சூடாக உள்ளதா என்பதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக நம்முடைய கிறிஸ்ப் செட் வாயிலாக, கிறிஸ்ப் தியரியின் வாயிலாக நாம் காணுகின்ற போது
இது உதாரணமாக 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமான வெப்பநிலையில் அமைந்திருந்தால் இது உஷ்ணமான பொருள், சூடான பொருள் என்றும், 70 டிகிரிக்கு குறைவாக அமைந்திருந்தால் அது குளிர்ச்சியான பொருள் என்றும் நாம் வகைப்படுத்துகின்றோம். அதை மேலே இடம்பெற்றுள்ள இடது பக்கம் இடம்பெற்றுள்ள வரைபடமானது நமக்கு காட்டுகின்றது. இவற்றுள் இந்த 70 டிகிரி ஃபாரன்ஹீட் என்னும் இந்த அளவுகோலினை கொண்டு இந்த பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்று 2 விதமாக நாம் வகைப்படுத்தி விடுகின்றோம். அதேபோல நாம் வலதுபுறம் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஃபசிலாஜிக் அடிப்படையிலான வரைபடத்தை நாம் காணுகின்ற போது அவை ஒன்றுக்கொன்று ஓவர்லேப் செய்யக்கூடிய வகையில், ஒன்றன் மீது ஒன்று பொருந்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதை நாம் காணுகின்றோம். உதாரணமாக குளிர்ச்சி என்பது இந்த 70 டிகிரியை கடந்தும் அது நீண்டு செல்லலாம். 70 டிகிரி கடந்தும் அது 75 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 80 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதை கடந்து செல்லலாம். அதேபோல உஷ்ணம் என்னும் இந்த அளவீடும் அது 70 டிகிரிக்கு குறைவாகவும் அமைந்திருக்கலாம். உதாரணமாக இந்த படத்திலே காணப்படுவதைப் போல 65 டிகிரி அல்லது 60 டிகிரி என்னும் அளவிலும் அந்த உஷ்ணத்தினுடைய எல்லைக்கோடு விரிவடையலாம். இவ்வாறு உஷ்ணத்தின் எல்லைக்கோடும் குளிர்ச்சியின் எல்லைக்கோடும் விரிவடைகின்ற போது அவை ஒன்றின் போது ஒன்று மேற்பொருந்தி ஓவர்லேப் ஆகி இது போன்ற ஒரு முக்கோணத்தினை நாம் அறிய இயலும். இதைத்தான் நாம் ஃபசி லாஜிக் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த ஃபசி லாஜிக்கின் அடிப்படையான செயல்பாட்டினை நாம் காணுகின்ற போது இவற்றில் 4 காம்பனன்ட்ஸ் என்று வழங்கப்படக்கூடிய உட்பொருட்களை நாம் காணுகின்றோம். இந்த 4 காம்பனன்ட்ஸில் மிக முக்கியமானது இந்த ஃபசி லாஜிக் என்னும் தெளிவிலி தர்க்கத்தின் முதுகெலும்பாக விளங்கக்கூடியது ரூல் பேஸ் என்று வழங்கப்படக்கூடிய விதி தொகுப்பாகும். இந்த விதி தொகுப்பு என்பது ஏன் நம்முடைய தேவைப்படுகின்றது? இஃப் எல்ஸ் ரூல் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது இது இல்லாவிட்டால் இது, இதுவும் இல்லாவிட்டால் இது என்று வரையறுக்கப்படக்கூடிய ஒரு படிவரிசையிலான ஒரு ரூல் தொகுப்பை, ஒரு விதி தொகுப்பினை நாம் முன்வைக்கின்றோம். இந்த ஃபசி ரூல் தொகுப்பு இந்த ஃபசி லாஜிக்கினுடைய அடிப்படையாக விளங்கக்கூடியது. இதன் அடிப்படையிலே ஒரு பொருள் உஷ்ணமாக இருக்கிறதா, குளிர்ச்சியாக உள்ளதா, மிகவும் குளிர்ச்சியாக உள்ளதா, மிகவும் உஷ்ணமாக உள்ளதா அல்லது ஏறத்தாழ உயரமாக உள்ளதா என்பது போன்ற கேள்விகளுக்கு நாம் விடையளிக்க முடியும். இதனுடைய மற்றொரு மாடியூலாக, மற்றொரு காம்போனண்ட்டாக விளங்கக்கூடியது ஃபசிஃபிகேஷன் மாடியூல் என்னும் இந்த மாடியூல் ஆகும். இந்த ஃபசிஃபிகேஷன் மாடியூல் ஏன் தேவைப்படுகின்றது என்றால், நம்முடைய கணிதத்தின் வாயிலாக வழங்கப்படக்கூடிய இந்த கிறிஸ்ப் இன்புட் என்று வழங்கப்படுகின்ற இந்த கிறிஸ்ப் இடுவரல்கள் உள்ளன அல்லவா, அவற்றை ஒரு ஃபசிஃபைடு இன்புட்டாக மாற்றுவதற்கான பணியை இந்த ஃபசிஃபிகேஷன் மாடியூல் செய்து வருகின்றது. உதாரணமாக 0.2 அல்லது 7 என்பது போன்ற ஒரு எண்ணை வழங்கினால் அந்த எண்ணை ஒரு ஃபசி வேல்யூவாக மாற்றக்கூடிய ஒரு பணியினை இந்த ஃபசிஃபிகேஷன் மாடியூல் செய்கின்றது. இந்த ஃபசிஃபிகேஷன் மாடியூலிலிருந்து பெறப்படக்கூடிய அவுட்கம், இதனுடைய விடுவரலானது இன்ஃபரன்ஸ் என்ஜினுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த இன்ஃபரன்ஸ் என்ஜின் அந்த இன்புட்டின் மீது, அந்த இடுவரலின் மீது பணியாற்றி அதனை ஒரு ஃபசி அவுட்புட்டாக மாற்றுகின்றது. இந்த ஃபசி இன்புட் ஃபசி அவுட்புட்டாக வெளியிடப்படுகின்றது. இவ்வாறு வெளியிடப்பட்ட ஃபசி அவுட்புட்டை மீண்டும் அதனுடைய கிறிஸ்ப் வடிவத்துக்கு மாற்றக்கூடிய பணியை டீஃபசிஃபிகேஷன் மாடியூல் செய்கின்றது. டீஃபசிஃபிகேஷன் மாடியூல் என்பது இதனுடைய ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் என்று வழங்கப்படக்கூடிய இதனுடைய மீட்டுருவாக்க பணியை அது செய்து வருகின்றது. இந்த டீஃபசிஃபிகேஷன் மாடியூலிலிருந்து மீண்டும் நம்முடைய கிறிஸ்ப் வேல்யூவை நாம் பெறுகின்றோம். உதாரணமாக ஒரு வேல்யூ அல்லது ஒரு மதிப்பினை நாம் உள்ளீடாக வழங்குகின்றோம். அந்த உள்ளீட்டின் மீது ஃபசிஃபிகேஷன் மாடியூல் செயல்பட்டு அதிலிருந்து ஒரு ஃபசி செட்டை அல்லது ஒரு ஃபசி வேல்யூவை உருவாக்குகின்றது. இந்த ஃபசி அவுட்புட்டின் மீது செயல்பட்டு ஒரு இன்ஃபரன்ஸ் என்ஜின் ஒரு வெளியீட்டினை வழங்குகின்றது. அந்த ஃபசி அவுட்கமின் மீது மீண்டும் டீஃபசிஃபிகேஷன் மாடியூல் செயலாற்றி அதை மீண்டும் கிறிஸ்ப் அவுட்புட்டாக மாற்றுகின்றது. இதுவே இதனுடைய அடிப்படையான ஒரு செயல்பாடாகும். ஒரு உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு குளிர்சாதன பெட்டி இயங்குகின்ற ஒரு செயலாட்சி முறையை நாம் காணுகின்ற போது ஒரு டார்கெட் டெம்பரேச்சர் என்பதை நாம் வைத்திருக்கின்றோம். ஒரு இறுதி நிலையினான நாம் மெயின்டைன் செய்ய வேண்டிய, நாம் பராமரிக்க வேண்டிய வெப்பநிலையை நாம் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றோம். இந்த அறையினுடைய வெப்பநிலை இந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த டார்கெட் டெம்பரேச்சரை மெயின்டைன் செய்வதற்காக நம்முடைய உள்ளீடுகளை நாம் எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு ஃபசிலாஜிக் சிஸ்டத்தின் வாயிலாக நாம் வழங்குகின்ற போது அந்த ஃபசிலாஜிக் சிஸ்டம் அவற்றை ஏற்றுக்கொண்டு மேலும் இந்த உஷ்ணத்தை அல்லது வெப்பநிலையை கூட்ட வேண்டுமா அல்லது குறைக்க வேண்டுமா அல்லது இதையே தொடர வேண்டுமா என்னும் 3 விதமான சாய்ஸஸ், 3 விதமான தேர்வுகளையும் நான் முன்னே வைத்து அவற்றுக்கான விடைகளை வழங்குவதில் இந்த ஃபசி சிஸ்டம் சிறப்புற செயலாற்றுகின்றது. இதேபோல நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாஷிங் மெஷின் போன்ற துணிகளை துவைக்கின்ற இயந்திரத்திலும் சரி, நம்முடைய விண்வெளியிலே செலுத்தக்கூடிய செயற்கைக்கோள்களிலும் சரி, இந்த ஃபசிலாஜிக் தன்னுடைய பங்களிப்பினை வழங்கி வருகின்றது. அதற்கு அடிப்படையான ஓர் உதாரணமாக இதை நாம் இங்கு காணுகின்றோம். இதனைத் தொடர்ந்து இந்த ஃபசி செட்ஸுக்கும் நம்முடைய கிறிஸ்ப் செட்டுக்கும் இடையே அமைந்துள்ள அடிப்படையான வேறுபாடுகளை நாம் இங்கே காணுகின்றோம். உதாரணமாக நாம் ஏற்கனவே கண்டது போல
ஓர் உறுப்பை எடுத்துக்கொண்டால் அது இந்த கிறிஸ்ப் செட்டில் உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா, ஆம் அல்லது இல்லை என்னும் இரண்டு விடைகளை மட்டும்தான் நம்முடைய கிறிஸ்ப் செட் நம் முன்னே வைக்கின்றது. ஆனால் நம்முடைய ஃபஸி லாஜிக்கானது ஆம் அல்லது இல்லை என்னும் இந்த இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட பல்வேறு நிலைப்பாடுகளை நம் முன்னே வைத்திருக்கின்றது. உதாரணமாக இந்த செட்டை நாம் எடுத்துக்கொள்கின்ற போது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு மெம்பர்ஷிப் வேல்யூ அல்லது டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் வழங்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அந்த உறுப்பானது மதிப்பிடப்படுகின்றது. அதே போல ஒரு ஃபஸி ரிலேஷன்ஷிப் என்பது இரு கன உறுப்புகளுக்கிடையே எவ்வாறு அமையக்கூடும் என்பதையும் நாம் காண இயலும். உதாரணமாக நாம் ஒரு கிறிஸ்ப் செட்டை எடுத்துக்கொள்வோம். 1, 2, 3 என்னும் 3 உறுப்பினர்களை கொண்ட இந்த கிறிஸ்ப் செட்டிலை நாம் வரையறுக்கின்ற போது அவற்றுக்கிடையே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் என்று பெயரிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவினை நாம் வரையறுக்கின்ற போது 2 உறுப்புகளுக்கிடையேயுள்ள கணித அளவிலான வேறுபாட்டு மதிப்பினை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக 1 என்ற எண்ணுக்கும் 1 என்ற அதே எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு சுழி அல்லது 0. அதேபோல 1 என்ற எண்ணுக்கும் 2 என்ற எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு 1, 1 என்ற எண்ணுக்கும் 3 என்ற எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு 2. இவற்றிலே அமைந்திருக்கக்கூடிய வேறுபாடு 1க்கு அதிகமாக இருக்கும்போது, அதாவது 2 என்னும் எல்லை எட்டுகின்ற போது அவற்றுக்கான உறுப்பு மதிப்பினை நாம் 0.3 என்று வழங்குகின்றோம். இந்த 2 எண்களுக்கான ரிலேஷன்ஷிப் வேல்யூ 0.3 என்று வரையறுக்கப்படுகின்றது. அவற்றுக்கிடையேயான வேறுபாடு ஒன்றாக அமைந்திருக்கின்ற போது, உதாரணமாக 2 மற்றும் 1 என்னும் 2 எண்களை எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கிடையேயான வேறுபாடு 1 ஆகும். இவ்வாறு 1 என்று எடுத்துக்கொள்ளுகின்ற போது அவற்றுக்கிடையேயான ரிலேஷன்ஷிப் வேல்யூ 0.8 என்று வரையறுக்கப்படுகின்றது. 1 என்ற எண்ணுக்கும் அதே எண்ணுக்கும் உள்ள உறவு 1 என்று வரையறுக்கப்படுகின்றது. ஏனென்றால் அதே எண் தான் அது, இதுவும் அதுவும் ஒன்றே ஆகும். இந்த இடத்தில் 1 என்னும் வேல்யூவை அங்கே நாம் வழங்குகின்றோம். இவ்வாறு தெளிவிலி உறவுகளையும் நாம் கணங்களுக்கிடையே வழங்க இயலுகின்றது. மேலும் ஒரு உதாரணத்தை நாம் காணுகின்ற போது ஒரு கருதுகோளை, ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது, உதாரணமாக இந்த பழம் சுவையானது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் முன்வைக்கலாம். ஒரு கருத்து இது முழுக்க தவறானது, அப்சல்யூட்லி ஃபால்ஸ் என்னும் ஒரு கருத்தினை நாம் முன்னிறுத்தலாம். அல்லது பார்சியலி ஃபால்ஸ், ஓரளவு இது தவறானது, இது முழுக்க உண்மையானது அன்று என்னும் ஒரு கருதுகோளை நாம் வழங்கலாம். அதற்கு 0.2 என்னும் மதிப்பினை நாம் வழங்குகின்றோம். மேபி ஃபால்ஸ் ஆர் நாட் ஃபால்ஸ், இது ஒரு உறுதியற்ற நிலை, இது தவறாகவும் இருக்கலாம் அல்லது சரியாகவும் இருக்கலாம். அறிவியலிலே பல்வேறு விஷயங்களை நாம் கடந்து வருகின்ற போது இது தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம் என்னும் நிலைக்கு நம்மை இட்டுச் செல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை நாம் காணுகின்றோம். அத்தகைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மிடையே இடம்பெறுகின்ற போது இத்தகைய முடிவுகளையும் நாம் எடுக்கலாம். 0.4 என்னும் உறுப்பு வரையினை அதற்கு வழங்குகின்றோம். அதே போல மேபி ட்ரூ ஆர் நாட் ட்ரூ என்னும் எல்லைக்கும் நாம் செல்லலாம். முந்தையது மேபி ஃபால்ஸ் அல்லது நாட் ஃபால்ஸ் என்னும் அடிப்படையில் ஃபால்ஸ் என்னும் கருதுகோளை நாம் முன்வைக்கின்ற போது இப்போது உண்மை அல்லது உண்மையற்றது என்னும் கருதுகோளை அந்த ஸ்டேட்மெண்ட்டின் வாயிலாக நாம் முன்வைக்கலாம். இது 0.6 என்னும் உறுப்பு மதிப்பினை நாம் வழங்கலாம். இதனைத் தொடர்ந்து 0.8 என்னும் உறுப்பு மதிப்பினை பார்சியலி ட்ரூ, ஓரளவு உண்மையானது என்னும் கூற்றுக்கு நாம் வழங்கலாம். மேலும் அப்சல்யூட்லி ட்ரூ, இது முழுக்க உண்மையானது, நிச்சயமாக இது சரியானது என்று நாம் குறிப்பிடுகின்ற போது அதற்கு 1 என்னும் உறுப்பு மதிப்பினை வழங்கலாம். நம்முடைய பூலியன் லாஜிக்கை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது எய்தர் 0 ஆர் 1 என்னும் 2 மதிப்புகளை மட்டுமே நாம் வழங்க முடியும். ஆனால் இந்த உதாரணத்தின் வாயிலாக பல்வேறு விதமான மதிப்புகளை நாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இந்த கூற்றுக்கு வழங்குவதை நாம் காணுகின்றோம். இந்த அறுதிக்கணங்களின் மீதான உறவுகளை நாம் காணுகின்ற போது, உதாரணமாக இந்த கிறிஸ்ப் செட் என்று வழங்கக்கூடக்கூடிய 2 கிறிஸ்ப் செட்டுகளுக்கு இடையேயான ரிலேஷன்ஷிப் எவ்வாறு அமைகின்றது என்பதை நாம் காணுகின்ற போது மிகவும் சுவையான ஒரு விஷயம் என்னவென்றால், இவற்றிலிருந்து ஃபஸி செட் முற்றிலும் வேறுபட்ட உறவுகளை பெறுகின்றது. உதாரணமாக மிக முக்கியமான 3 உறவுகளை நாம் இங்கே காணுகின்ற போது யூனியன், இன்டர்செக்ஷன் மற்றும் காம்ப்ளிமெண்ட் என்னும் 3 உறவுகளை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். யூனியன் என்னும் உறவு எதை சுட்டுகிறது என்றால் 2 அறுதிக்கணங்களை எடுத்துக்கொள்கின்றோம். உதாரணமாக A என்னும் அறுதிக்கணம் 1, 2, 3 என்னும் 3 உறுப்புகளை பெற்றுள்ளது. B என்னும் மற்றொரு அறுதிக்கணம் 3, 4, 5 என்னும் 3 உறுப்புகளை பெற்றுள்ளது. இந்த 2 அறுதிக்கணங்களினுடைய யூனியன் கணம், இவற்றினுடைய ஒன்றிய கணம் என்பது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால் A யூனியன் B என்ற சிம்பல் வாயிலாக நாம் அதை வழங்குகின்றோம். இந்த கணத்தில் 1, 2, 3 மற்றும் B என்னும் கணத்தில் அமைந்துள்ள 4, 5
ஆகிய இந்த 5 எலிமெண்ட்ஸும் 5 உறுப்புகளும் இதனுடைய ஓர் அங்கமாக விளங்குகின்றது. அதாவது ஏ என்னும் கணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்புகளும், பி என்னும் கணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்புகளும் ஏ யூனியன் பி என்னும் கணத்தில் இடம்பெறும். இது ஏ யூனியன் பி. இதே போல ஏ இன்டர்செக்ஷன் பி, அல்லது இந்த உரையாடலில் குறிப்பிட்டதைப் போல ஆர் இன்டர்செக்ஷன் எஸ் என்பது எவ்வாறு அமைந்திருக்கக்கூடும் என்றால், ஆர் என்னும் ஒரு கணத்தை எடுத்துக்கொள்கின்றோம். 1 2 3. எஸ் என்னும் கணம் 2 3 4 என்று எடுத்துக்கொண்டால் ஆர் இன்டர்செக்ஷன் எஸ் என்பது அவை இரண்டுக்கும் பொதுவான கணங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக 1 என்னும் உறுப்பு ஆர் என்னும் கணத்தில் மட்டும்தான் இடம்பெறுகிறது, எஸ் என்னும் கணத்தில் இடம்பெறவில்லை. அதனால் அது ஆர் இன்டர்செக்ஷன் எஸ்ஸில் அது இடம்பெறாது. ஆனால் 2 என்னும் எண் ஆர் என்னும் கணத்திலும் இடம்பெறுகிறது, எஸ் என்னும் கணத்திலும் இடம்பெறுகிறது. எனவே 2 ஆர் இன்டர்செக்ஷன் எஸ்ஸில் இடம்பெறும். இதே போல 3 இடம்பெறும். ஆனால் 4 என்னும் உறுப்பு எஸ் என்னும் கணத்தில் மட்டுமே இடம்பெற்றுள்ளதால் அது ஆர் இன்டர்செக்ஷன் எஸ்ஸில் இடம்பெற இயலாது. இது இன்டர்செக்ஷனுடைய அடிப்படையான ஒரு முடிவாகும். உதாரணமாக இந்த யூனியன் மற்றும் இன்டர்செக்ஷன் என்னும் 2 செயல்பாடுகளை கடந்து நாம் காம்ப்ளிமெண்ட் என்னும் செயல்பாட்டை நாம் காணுகின்ற போது ஒரு யூனிவர்சல் செட் என்று குறிப்பிடுவார்கள். யூனிவர்சல் செட் என்பது அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு கணம். உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வது என்றால், இது அல்லாத மற்ற அனைத்தும் இணைந்தது ஒரு பிரபஞ்சம், அல்லது ஒரு பிரபஞ்ச கணம், அல்லது ஒரு யூனிவர்சல் செட் என்று ஒரு கண வரையறை நாம் மேற்கொள்ளுகின்ற போது, ஏ என்னும் கணத்தில் இடம்பெறாத மற்ற அனைத்து உறுப்புகளும் இணைந்தது, யூனிவர்சல் செட்டில் இடம்பெறக்கூடிய மற்ற அனைத்து உறுப்புகளும் இணைந்தது ஆர் டேஸ் ஏ என்னும் கணத்துக்கு ஏ டேஸ் என்று வழங்கப்படும். ஆர் என்னும் கணத்துக்கு ஆர் டேஸ் அல்லது ஆர் பார் என்ற ஒரு குறியீட்டின் வாயிலாக அது வழங்கப்படும். இந்த காம்ப்ளிமெண்ட் என்று வழங்கப்படக்கூடிய நிரப்பி கணங்களும் கிறிஸ்ப் செட்டிலே மிக அருமையாக வரையறுக்கப்படுகின்றன. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற போது ஒரு கணம் அதனுடைய யூனிவர்சல் செட் நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற போது அந்த யூனிவர்சல் செட் 5 உறுப்புகளை பெற்றுள்ளது. இந்த யூனிவர்சல் செட் அதனுடைய ஒரு கணமாக விளங்கக்கூடிய ஏ என்னும் கணம் 1 2 3 என்னும் 3 உறுப்புகளை மட்டும் பெற்றுள்ளது என்னும் போது ஏ டேஸ் அல்லது ஏ பார் என்று அழைக்கப்படக்கூடிய அதனுடைய நிரப்பி கணமானது ஏ என்னும் கணத்தில் இடம்பெறாத ஆனால் யூனிவர்சல் செட்டில் இடம்பெறக்கூடிய உறுப்புகளை கொண்டு அது அமைக்கப்படும். ஏ பார் என்பது 4 அல்லது 5 என்னும் உறுப்புகளை கொண்டு அது உருவாக்கப்படும். இப்போது ஆர் மற்றும் எஸ் என்னும் 2 ஃபசி செட்ஸ் தெளிவிலி கணங்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த 2 தெளிவிலி கணங்களின் மீதான உறவுகளை நாம் இங்கே காணுகின்றோம். அவற்றுக்கிடையே எவ்வாறு யூனியன் என்னும் செயல்பாடு அமைகின்றது, இன்டர்செக்ஷன் என்னும் செயல்பாடு எவ்வாறு அமைகின்றது, அவற்றுக்கிடையே காம்ப்ளிமெண்ட் என்னும் செயல்பாடு எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது என்பதை நாம் இங்கே காணுகின்றோம். உதாரணமாக இந்த ஆர் என்னும் கணத்திலும் எஸ் என்னும் கணத்திலும் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்புகளிலும் நாம் காணுகின்ற போது யூனியன் என்பது எதை குறிப்பிடுகின்றது என்று நாம் காணுகின்ற போது இவற்றிலே இந்த 2 கணங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த மெம்பர்ஸை நாம் எடுத்துக்கொண்டால் அவற்றினுடைய டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப்பை நாம் காணுகின்றோம். அந்த டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப்பை பொறுத்தவரை நாம் காணுகின்ற போது இந்த உதாரணத்தை நாம் காணலாம். இந்த யூனியன் செயல்பாட்டை பொறுத்தவரையில், சேர்ப்பு செயல்பாட்டினை பொறுத்தவரையில் ஏ என்னும் கணமும் பி என்னும் கணத்தையும் நாம் காணுகின்றோம். ஏ என்னும் கணத்தில் 4 உறுப்புகள் அமைந்துள்ளன, பி என்னும் கணத்தில் 4 உறுப்புகள் அமைந்துள்ளன. இவை ஏ பி சி டி என்னும் இந்த 4 உறுப்புகள் ஏ என்னும் கணத்திலும் இடம்பெற்றுள்ளன, பி என்னும் கணத்திலும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் விதவிதமான டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் எனப்படக்கூடிய உறுப்பு வரைகளை கொண்டு இந்த மெம்பர்ஸ் அமைந்துள்ளன. இப்போது ஏ யூனியன் பி என்னும் யூனியன் கணத்தை நாம் வரையறுக்கின்ற போது அது இந்த 2லும் உள்ள அதிகபட்ச மதிப்பினை ஏற்றுக்கொள்ளும். உதாரணமாக ஏ என்னும் ஒரு உறுப்புக்கு ஏ என்னும் கணத்திலே 0.2 என்னும் மதிப்பு வழங்கப்படுகின்றது. அதுவே பி என்னும் கணத்துக்கு வருகின்ற போது 0.9 என்ற மதிப்பு வழங்கப்படுகின்றது. இவற்றிலுள்ள மேக்சிமம் வேல்யூ, இவற்றிலுள்ள அதிகபட்ச வேல்யூ என்று வழங்கப்படக்கூடிய 0.9 ஏ என்னும் உறுப்புக்காக இது எடுத்துக்கொள்கிறது. அதே போல பி என்னும் உறுப்பை நாம் காணுகின்ற போது ஏ என்னும் கணத்தில் அது 0.3, பி என்னும் கணத்திலே 0.9 என வரையறுக்கப்பட்டுள்ளது. இவற்றிலுள்ள மேக்சிமம் வேல்யூ பெரு மதிப்பாக வழங்கக்கூடிய 0.9 பி என்னும் வேரியபிளுக்காக அது வழங்குகின்றது. அதே போல சி மற்றும் டி ஆகிய மற்ற 2 உறுப்புகளுக்கும் இதே போல அதனுடைய மேக்சிமம் வேல்யூஸ் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு இரு தெளிவிலி கணங்களுக்கிடையேயான சேர்ப்பு நிகழ்கின்றது. இதை நாம் வரைபடத்தின் வாயிலாக காணுகின்ற போது 2 ஃபசி
செட்ஸிலே விளங்கக்கூடிய இந்த ஏ மற்றும் பி என்னும் இரு கணங்களை நாம் காணுகின்றோம். ஏ பார் அண்டு பி பார் என்று வழங்கப்படக்கூடிய இந்த இரண்டு கணங்களை நாம் வரைபடத்தின் வாயிலாக சித்தரிக்கின்ற போது இவற்றில் ஏ பார் மற்றும் பி பார் ஆகிய இரண்டு கணங்களினுடைய மேக்சிமம் வேல்யூ, உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் இங்கே சுழி அல்லது பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து ஒன்றை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம். நம்முடைய y அச்சிலே நாம் காணுகின்றோம். மேலே நாம் காணுகின்ற போது அதனுடைய உறுப்பினர் மதிப்பு மியூ என்னும் மதிப்பு வழங்கப்படுகின்றது. அது 0 முதல் 1 முதல் வரை அது வழங்கப்படுகின்றது. உதாரணமாக இந்த இரண்டு வரைபடங்களிலும் நாம் காணுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை இரண்டிலுமே அது 0வாக அமைந்துள்ளது. எனவே இந்த இடத்திலே திக் லைனாக தடிமனாக வரையறுக்கப்பட்டுள்ள அந்த கோட்டின் வாயிலாக 0 வரை அமைந்துள்ள அந்த பகுதி இந்த இரண்டு கணங்களினுடைய யூனியன் சேர்ப்பினுடைய முடிவாக 0வை வைக்கின்றது. அதனை தொடர்ந்து வருகின்ற போது இவை இரண்டிலும் உள்ள உச்சபட்ச மதிப்பை அது ஏற்றுக்கொள்கின்றது. அதன் வாயிலாக இந்த மதிப்பு மேலே ஏறுவதையும் மீண்டும் அது சமநிலையிலே ஒரே நேர்கோட்டிலே பயணம் செல்வதையும் மீண்டும் அது கீழே இறங்குவதையும் மீண்டும் அது மேலே ஏறுவதையும் நாம் காண இயலுகின்றது. இது ஏன் நிகழ்கிறது என்றால் இந்த இரண்டு வரைபடங்களுக்கும் இடையேயான உச்சபட்ச மதிப்புகளை அது ஏற்றுக்கொள்கின்றது. அவற்றின் வடிவமாக அவற்றினுடைய வெளியீடாக இந்த மூன்றாவது வரைபடம் நமக்கு கிடைக்கின்றது. இது இரண்டு ஃபசி செட்ஸ்களுக்கிடையே எவ்வாறு யூனியன் அமைகின்றது என்பதற்கான தீர்வாகும். இதனைத்தான் நாம் முந்தைய உதாரணத்திலே நாம் கண்டோம். ABCD என்னும் இந்த 4 உறுப்புகளுக்கும் உள்ள உச்சபட்ச மதிப்புகளை நாம் யூனியன் கணத்திலே சேர்த்துக் கொள்கின்றோம். இதேபோல இன்டர்செக்ஷன் கணம் என்பது இந்த இரண்டு மதிப்புகளும் ஒரு வேரியபிளுக்கு இரண்டு கணங்களிலும் வழங்கப்படுகின்ற போது அவற்றுக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச மதிப்பினை வழங்குவதாக அமைந்துள்ளது. உதாரணமாக நாம் இந்த உதாரணத்திலே நாம் காணுகின்ற போது A மற்றும் B என்னும் இரு கணங்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதேபோல ABCD என்னும் 4 உறுப்புகளை நாம் காணுகின்றோம். அவற்றினுடைய உறுப்பு மதிப்புகளில் குறைவான உறுப்பு மதிப்பை ஏற்றுக்கொண்டு A இன்டர்செக்ஷன் B இங்கே அமைக்கப்படுகின்றது. நம்முடைய வழக்கமான கிறிஸ்ப் லாஜிக்கில் பூலியன் லாஜிக்கில் நாம் காணுகின்ற போது இந்த இரண்டு கணங்களிலும் இடம்பெறக்கூடிய பொதுவான உறுப்பினர்கள் அதிலே இடம்பெறுவார்கள். ஆனால் இங்கே பொதுவான உறுப்பினர்கள் என்பதை விட அந்த பொதுவான உறுப்பினர்களிடையே அமைந்துள்ள குறைந்த அளவு உறுப்பினர் மதிப்பு அல்லது டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் நம்முடைய ரிசல்டன்ட் செட் என்று வழங்கப்படக்கூடிய இந்த A இன்டர்செக்ஷன் B என்னும் இந்த வெட்டு கணத்திலே நமக்கு வழங்கப்படுகின்றது. இது இன்டர்செக்ஷன் இரு ஃபசி செட்டுகளுக்கிடையே செயல்படும் வடிவமாகும். இதனுடைய ஒரு கணித வரைபடத்தை நாம் காணுகின்றோம். இவற்றிலே அதேபோன்று இரண்டு கணங்கள் காட்டப்படுகின்றன. A பார் மற்றும் B பார் என்னும் இரண்டு கணங்களுக்கான இன்டர்செக்ஷனை நாம் தீர்மானிக்கின்ற போது இவற்றிலேயே உள்ள மிக குறைந்த மதிப்பு, இவற்றுக்கிடையே உள்ள மினிமம் வேல்யூ ஏற்றுக்கொள்ளப்பட்டு மூன்றாவது வரைபடம் வழங்கப்படுகின்றது. இவற்றின் வாயிலாக நாம் காணுகின்ற போது A மற்றும் B ஆகிய இரு கணங்களிலும் சேர்க்கின்ற போது அவற்றுக்கிடையே உள்ள உச்சபட்ச மதிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. A மற்றும் B என்னும் இந்த இரண்டு கணங்களும் அவற்றினுடைய இன்டர்செக்ஷனின் வாயிலாக நாம் காணுகின்ற போது அவற்றுக்கிடையேயான வேறுபாடு வழங்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து நிரப்பு கணம் என்று நாம் காணுகின்ற போது ஒரு கணத்தினுடைய காம்ப்ளிமெண்ட் எவ்வாறு அமைக்கப்படுகின்றது என்பதை நாம் காணுகின்றோம். உதாரணமாக ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அடையக்கூடிய உச்சபட்ச டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் என்ன என்றால் அது 1 என்பதாகும். மிக குறைந்த மதிப்பு என்னவென்றால் அது 0 என்பதாகும். இந்த 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட பல்வேறு இடைநிலைகளை நாம் காணுகின்றோம். இப்போது A என்னும் கணத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டாக நிரப்பி கணமாக விளங்கக்கூடிய A டேஸ் என்னும் மற்றொரு ஃபசி கணத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். A என்னும் கணத்திலே 4 உறுப்புகள் இடம்பெற்றுள்ளன. ABCD என்று வழங்கப்படக்கூடிய இந்த 4 உறுப்புகளும் 4 விதமான டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் வேல்யூவை பெற்றுள்ளன. A என்னும் உறுப்பு 0.2 என்றும், B 0.3 என்றும், C 0.6 என்றும், D 0.6 என்றும் தன்னுடைய உறுப்பு மதிப்பினை பெற்றுள்ளது. இவற்றினுடைய காம்ப்ளிமெண்ட்டை நாம் காணுகின்ற போது ஒன்றிலிருந்து இதை கழித்து வரக்கூடிய மதிப்பினை நாம் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் மதிப்பாக ஏற்றுக்கொள்கின்றோம். இதனுடைய நிரப்பி கணத்தில் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் செட்டில் A என்னும் அந்த குறிப்பிட்ட முதல் உறுப்பினருக்கு 0.2 என்னும் மெம்பர்ஷிப் வேல்யூ அமைந்திருக்கின்ற போது அந்த டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் A டேஸில் 0.8 என்பதாக அமையும். 1 மைனஸ் 0.2 என்ற ஒரு கணிதத்தின் அடிப்படையில் இந்த நிரப்பி கணமானது உருவாக்கப்படும். அதேபோல அதனுடைய இரண்டாவது உறுப்பை பொறுத்தவரையில் நாம் எடுத்துக்கொள்கின்ற போது ஏற்கனவே அமைந்துள்ள உறுப்பு 0.3 என்னும் டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் கொண்டுள்ளது. 1 மைனஸ் 0.3 இட் பிகம்ஸ் 0.7. 0.7 என்னும் உறுப்பு மதிப்பு அதனுடைய நிரப்பி கணத்திலே வழங்கப்படுகின்றது. இதேபோல 0.4 என்னும் மதிப்பை C என்னும் எலிமெண்ட் பெற்றுள்ளது. அது நிரப்பி கணத்திலே 0.6 என்னும்
மதிப்பினை பெறுகின்றது. அதேபோல் டி என்னும் எலிமெண்ட் 0.6 என்னும் மதிப்பினை ஏ என்னும் கணத்திலே பெற்றுள்ளது. ஏ டேஸ் என்னும் கணத்துக்கு வருகின்ற போது அது 0.4 ஒரு டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப்பை பெறுகின்றது. இவ்வாறு நிரப்பி கணமானது செயலாற்றுகின்றது. நிரப்பி கணத்துக்கான உதாரணத்தை நாம் இங்கே காணுகின்ற போது இந்த ட்ரையாங்குலர் ஃபார்ம் அல்லது முக்கோண வடிவிலே இருக்கிறதல்லவா, இதனை நாம் ஏ என்னும் கணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஏ என்னும் கணத்தினுடைய ஏ பார் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இந்த ஏ பாரினுடைய நிரப்பி கணம் அல்லது ஏ டபுள் பார் என்னும் மற்றொரு கணத்தை நாம் வரையறுகின்ற போது இப்போது ஏ என்னும் கணம் சுழி அல்லது 0 என்னும் நிலையிலே தொடங்குகின்ற போது அந்த நிரப்பி கணம் 1 என்னும் எல்லையிலே தொடங்குகிறது. ஏனென்றால் 1 - 0 1 என்று குறிப்பிடுகின்ற போது அது 1 என்ற எல்லையில் அது தொடங்குகின்றது. அது 0 என்னும் நிலையிலிருந்து ஏ பார் என்னும் கணம் கொஞ்சம் உயர்கின்ற போது இது கொஞ்சம் குறைந்து வருகின்றது. இது உயரும்போது அது குறைகின்றது. இதனுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால் ஏ பார் என்னும் கணம் தன்னுடைய மதிப்பிலே உயர்கின்ற போது ஏ டபுள் பார் என்னும் கணம் தன்னுடைய மதிப்பிலே குறைந்து செல்லும். இந்த அடிப்படையில் காணுகின்ற போது ஒரு கட்டத்தில் ஏ பார் என்னும் கணம் அங்கே 1 என்னும் மதிப்பை அடைகின்றது. இங்கே ஏ டபுள் பார் என்னும் கணம் 0 அதாவது டாட்டட் வேல்யூவில் வழங்கப்பட்டுள்ள புள்ளியிடப்பட்டுள்ள அந்த ஏ டபுள் பார் என்னும் கணமானது தன்னுடைய முடிவை 0வை அடைந்து விடுகின்றது. இதனை தொடர்ந்து இயக்குகின்ற போது மீண்டும் அது மேலெழுகின்றது. ஏ பார் தன்னுடைய மதிப்பிலிருந்து குறைகின்றது. ஏ டபுள் பார் மீண்டும் தன்னுடைய மதிப்பிலிருந்து மேலெழுகின்றது. ஒரு கட்டத்திற்கு பிறகு ஏ பார் சுழி அல்லது 0 என்னும் வேல்யூவை அடைகின்ற போது மதிப்பினை அடைகின்ற போது ஏ டபுள் பார் 1 என்னும் மதிப்பிலே தொடர்ந்து செல்கின்றது. இதுதான் இந்த கணத்தினுடைய அடிப்படையாகும். இந்த காணொளியின் வாயிலாக நம்முடைய ஃபசி செட்ஸ் என்று வழங்கப்படக்கூடிய தெளிவிலி தர்க்கத்தின் அடிப்படையிலான கணங்கள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன, அவற்றுக்கிடையேயான உறவு முறைகள் எவ்வாறு அமைகின்றன என்பதை குறித்து மிகச் சுருக்கமானது ஒரு அறிமுகத்தினை நாம் வழங்கியுள்ளோம். இதற்கான பார்வை நூலை நாம் இங்கே உங்களுடைய பார்வைக்காக வழங்குகின்றோம். நன்றி.